நம்ம இந்த படத்தில் நடிக்கல. பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக. ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா. எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும். எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னி பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரியல. அதான் சொன்னேன், எங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். சும்மா தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன், என்னோட க்ரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க தான் எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக, சாரி இந்த டேரக்டர் எனக்கு மட்டும், அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால சரி, நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ், அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன்னு ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராக வேணா இருக்கலாம், எந்த எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா, அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திர நகர் இதில் நடித்தோம், சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேகன பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க, எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.